பாம்பே பஜார் நேயர்களுக்கு இனிய நல்வாழ்த்துக்கள். மீனராசிக்காரர்களுக்கு இந்த மார்ச் 2025 எந்த மாதிரியான பலன்கள் வைத்திருக்கு? நேரடியாக சொல்லணும்னா வயதுக்கு ஏற்ற மாதிரியான பலன். ஏன் ஜென்ம சனி வந்தாச்சு. இளைய பருவத்தினருக்கு இந்த ஜென்ம சனி காதல், தொழில், வருமானம் சார்ந்த அமைப்புகளில், படிப்பு சார்ந்த அமைப்புகளில் சற்று சாதகம் இல்லாத தன்மை தான். அதே மாதிரி வயதானவர்களாக இருக்கிறீங்க, 50 வயது மேற்பட்டவர்களாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு தேவையான அமைப்புகள், குழந்தைகளுக்கு திருமணம், பிள்ளைகளுக்கு செய்யக்கூடிய அமைப்பு, இப்பொழுது ஒரு வீடு வாங்குறது, வீட்டுக்கு தேவையான முன்பணம் கொடுக்கறது குழந்தைகளுக்குன்ற மாதிரியான நல்ல விரயங்கள், நல்ல செலவுகள் நடக்கக்கூடிய அமைப்பு. ஆனால் இளைய பருவத்தினருக்கும் அந்த மத்திய வயதில் 40, 45, 50 வயதுக்கு கீழ்பட்டிருக்கிறவங்களுக்கு சற்று சாதகம் இல்லாத நிலை. இதில் முதலாம் சுற்று பிறந்து கை குழந்தையாக இருந்தப்பன்னு சொல்லி சில பேர் பேசுவீங்க. அது உங்களோட பெற்றோர்களுக்கு. உங்களுடைய பருவ வயசில் நல்லா ஒரு 20-25 வயசில் வேலை, வருமானம், காதல்னு அப்படி ஜாலியாக இருக்கும்போது வரக்கூடிய இந்த ஜென்மசனி உங்களோட வாழ்க்கையில் கமிட்மெண்ட்டை கொடுத்து உங்களை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தும். அப்போ வீடு வாங்கின அமைப்பில் வாங்கிட்டு ஐயோ பெருசாக கால் வச்சிட்டோமோ, வேலையே இந்த இடத்துல விட்டுறாதீங்கன்ற மாதிரியான விஷயம், புதிய தொழில் ஆரம்பிக்கும் பொழுது அது உங்களுக்கு சாதகமாக இருக்கான்ற மாதிரியான சில விஷயம். குறிப்பாக ஜோதிடர்கள் பரிகாரம் சொல்லி ஏமாற்றுவாங்க. அதை எதையும் நம்பாதீங்க. இந்த 2.5 வருஷம் சனியோட பிடியில் இருக்கணும்னா 2.5 வருஷம் சனியோட பிடியில் மட்டும்தான் இருக்கணும். உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையோ கடவுளையோ அவர் மதத்தின் நம்பிக்கையில் எந்த கடவுளை தொழுகிறீங்களோ வழிபாடு பண்ணுறீங்களோ பண்ணுங்க. இதனை தாண்டி எந்த பூஜை பரிகாரம் எதுவும் ஒரு துளியும் செயல்படாது. இது யாரும் நம்ப வேணாம். சமூக வலைதளங்களில் உங்களுடைய சேட்டிங் மாதிரியான அமைப்புகளில் சற்று கவனமாக இருங்க. உங்களோட பேசக்கூடியவர் பெண்ணோட முகத்தில் ஆணாகவே இருப்பார். அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இந்த அமைப்புகளில் சற்று கவனமாக இருங்க. உங்களுடைய பர்சனலான எந்த விஷயத்தையும் யாரோடையும் பகிராமல் இருங்க. குறிப்பாக காதல் அமைப்பு. இப்போ சுக்கிரன் ராசியில் இருக்கிறதால இப்போ இருக்கக்கூடிய அமைப்புகளில் காதல் சார்ந்த அமைப்புகளில் நிச்சயமாக ஒரு மாதிரி இறுக்கமான நிலையில் இருப்பீங்க. இந்த நிலை ஒரு மாதிரி சாதகம் இல்லாத நிலை. உங்களுக்கு 7, 11ஆம் அதிபதி, 3ஆம் அதிபதி லக்னத்துக்கு தசை நடத்தும் பொழுது இந்த அமைப்பு உங்களுக்கு சாதகமாகவும் அடுத்த குழந்தை மாதிரியான அமைப்பு இருக்கும். ஆனாலும் 6, 8 அமைப்புகள் இருக்கும் பொழுது திருமணம் நிச்சயமாக வேண்டான்றது என்னுடைய இயல்பான வார்த்தைகள். இந்த அமைப்புகளில் பணம் சற்று செலவாக இருக்கும். பெண்களாக இருக்கிற பட்சத்தில் சில எதிர்பாலின அமைப்புகள்லேருந்து சில பிரச்சனைகள் வர்றது, ஆஃபீஸில் உங்களை தேவையில்லாமல் கார்னர் பண்ணுறது, ஒரு மாதிரியான பாலிட்டிக் மாதிரியான சில அமைப்புகள் பண்ணுறது, கடுமையான உழைப்பு போட்டு அதுக்கு பலனே இல்லாமல் இருக்கிறது, இது மாதிரியான அமைப்பு. உங்களுடைய உழைப்பை வேற ஒருத்தர் திருடுறது மாதிரியான அமைப்பு இருக்கும். மத்தியம குடும்ப அமைப்புகளில் பார்த்தீங்கன்னா இந்த கணவனுக்கும் குழந்தைகளுக்கும் பையனுங்களுக்கும் நடுவில் இந்த தாய்மார்கள் படக்கூடிய ஒரு அமைப்புன்றது சற்று சாதகம் இல்லாத தன்மை இருக்குங்க. இது ஒரு 2.5 வருஷம் இருக்கும். இந்த மாதத்தில் மீனராசிக்காரங்களுக்கு 17ஆம் தேதியிலிருந்து 19ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டம நாள். அந்த நாளில் புதிய தொடக்கமோ புதிய அறிமுகமோ ஒருத்தர் போய் புதுசாக மீட் பண்ணி காதல் பண்ண போகிறாங்க, ப்ரொப்போஸ் பண்ண போகிறேன்னு வரக்கூடிய அத்தனையும் பிற்பகுதியில் உங்களை சங்கடத்தில் இருக்குன்ற மாதிரியான அமைப்புகள் இருக்கிறதுனால நிச்சயமாக அந்த நாளில் புதிய தொடக்கம், புதிய அறிமுகம், புதிய ஆரம்பங்களை நிச்சயமாக தவிர்க்கிறது மீனராசிக்காரர்களுக்கு இந்த மார்ச் 2025 நன்மைகளை பாய். ஆனாலும் இது எல்லாத்தையும் கடந்து ஒரு மேன்மை வரக்கூடிய அமைப்பு. ஒரு 2.5 வருஷம் கழிச்சும் வயதுக்கு ஏற்ற மாதிரியான அகலகால் வைக்கிறதோ, புதிய தொழில் ஆரம்பிக்கிறதோ, இந்த ஷேர் மார்க்கெட், யூக வணிகம், ஃபேஸ்புக்கில் ஒருத்தர் பார்த்தாருங்க, அவர்கிட்ட இத்தனை லட்சம் கொடுத்தா கோடீஸ்வரனாக்கி ஒரு ராத்திரியிலேயே என்னை எலோன் மஸ்க் ஆக்கிடுவாருன்னு சொல்கிறக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் போய் கடன் வாங்கி யாருக்கும் கொடுக்க வேணாம், ஜாமீன் கையெழுத்து போட வேணாம், புதிய பிஸ்னஸ் எதுவும் தொடங்குறதுல ரொம்ப 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 கவனமாக இருங்கன்ற மாதிரியான ஒரு மத்தியம பலனோடு மீனராசிக்காரர்களுக்கு இந்த 2025 மார்ச் மாதம் ஒரு நிதானமான அமைப்பு இருக்குங்க.